ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே கீழே இருக்கிற ஹை பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. சரி, வாங்க ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல பரத்வாஜ் வீட்டில் தான் காட்டுறாங்க. எல்லாரும் ரொம்பவே சோகமா இருக்காங்க. ரோஹிணி நினைச்சு இந்த வீட்டை விட்டு போறோமே அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு அப்போ கரெக்டாக சித்தார்த் அந்த இடத்துக்கு வந்து இந்த பாருங்க, ரோஹிணி இல்லாத கவலையை நான் தீர்த்து வைக்கிறேன், இந்த குடும்பத்தை நான் காப்பாற்றுவேன், அதுக்கு நீங்கள் எல்லாரும் வந்து என் கூட சேர்ந்து துணையா நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுறான். எல்லாரும் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் வந்து கை வைக்கிறாங்க. எல்லாரும் நான் இருக்க துணையா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்து அவன் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் தூரத்துலேருந்து பார்க்குற சசி செமையா காண்டாய் சொல்லிட்டு இருக்கா. இவங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் ஒற்றுமையா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா பிகு பண்ணிட்டு இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேச உடனே சந்தீப் வந்து திட்டுறான். அந்த பாடி உனக்கு அவ்வளோதான் மரியாதை, ரொம்ப பேசாத அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் நிறுத்துடா, இந்த டிவோர்ஸ் பேப்பர் இதை தானே நீ துருவி துருவி கேட்டுட்டு இருந்த இத்தனை மாசமா, இப்போ நானே கொடுக்குறேன். ஒன்னா எனக்கு பிடிக்கல, உன் கூட வாழ்றதுக்கு எனக்கு 1% கூட விருப்பம் இல்லை அப்படின்னு திமுறா பேசிட்டு அவனோட மூஞ்சிலேயே டிவோர்ஸ் பேப்பரை தூக்கி வீசிட்டு போறா. இதெல்லாம் பார்க்கும்போது மொத்த குடும்பத்துக்குமே ஒரு மாதிரி தான் இருக்கு. இங்க அப்படியே பிரேமையும் சீமாவையும் தான் காட்டுறாங்க. பிரேம் சொல்லிட்டு இருக்கா, அந்த பாரு, அவ வந்து உன்னோட உண்மையான தங்கச்சி கிடையாது, உன்னோட தங்கச்சியோட முகம் அவகிட்ட இருக்கு, அவ்வளவுதான், அதனால நீ வந்து மனசை போட்டு குழப்பிக்காத, வா போடலாம், இதெல்லாம் சரியா வராது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஆனா சீமா வந்து ரொம்ப வந்து வருத்தப்பட்டு கெஞ்சிட்டு இருக்கா. அந்த பாருங்க, ஒரே ஒரு தடவை மட்டும் எனக்கு சான்ஸ் கொடுங்க, நான் பாத்துக்கிறேன், ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ கெஞ்சிரா. இவனும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறான். அதோட இங்க நம்மளோட அந்த துர்கா இருக்கால, அவளை தான் காட்டுறாங்க. அவள் வந்து ட்ராமாலாம் நடிப்பா போல. ஸோ அவளுக்காக நிறைய பேர் வந்து அவளை பார்க்கறதுக்காகவே உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த ட்ராமாவும் நடக்க ஆரம்பிக்குது. எல்லாரும் கத்தி கூப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தவன் சரக்கு அடிச்சுட்டு தேவதாஸ் மாதிரி செய்கிறேன்னு சொல்லிட்டு சொதப்பிட்டு இருக்கான். அவனுக்கு நடிக்கவே தெரியல. இதெல்லாம் பார்த்து துர்கா வந்து ஐயோ சொதப்புறானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கான் நடிக்கிறதுக்கு. அவள் வந்து நல்லா நடிச்சு அதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் அவன் வந்து ஃபுல்லாக சொதப்பிட்டு இருக்கான். அதோட என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவ திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ட்ராமா நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இவளுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. ஐயோ எல்லாமே முடிஞ்சிச்சு, இப்போ என்னதான் பண்ணுறது, நம்மளோட ட்ராமா வந்து இவ்வளோ மோசமாக போயிடுச்சு, எல்லாத்துக்கான அந்த ஆளு தான் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு பிரேம் சீமா 2 பேரும் வராங்க. அப்போ வந்து துர்கா அவங்கள பார்த்து கத்திக்கிட்டு இருக்கா. ஆமா, நீங்கள் 2 பேரும் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சீமா சொல்கிறா, இந்த பாரு, நான் வந்து உன்னை வந்து எந்த பிரச்சனையும் வந்து உங்ககிட்ட வம்பிழுக்கிறதுக்கெலாம் நான் வரல. நான் உண்மையாக எதுக்கு நான் சொன்னேன் அப்படின்னா, இந்த மாதிரி உனக்கு இப்போ பண தேவை இருக்கு இல்லையா, நீ வந்து நல்லாவே நடிக்கிற ட்ராமாலாம், அப்படி தானே, எங்களுக்காக ஒரே ஒரு விஷயம் பண்ணு, இந்த மாதிரி என்னோட தங்கச்சியா என்னோட வீட்டில் வந்து கொஞ்சம் நாளைக்கு நீ நடிக்கணும். அப்படி நீ நடிச்சேன்னா உன்னோட தம்பியும் பெரிய ஸ்கூலில் வந்து நல்லபடியாக படிப்பான், அது மட்டும் இல்லாமல் உனக்கு தேவையான படத்தை நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது, அடேங்கப்பா, இந்த மாதிரிலாம் கொடுத்தா நான் மயங்கிடுவேனா, அதெல்லாம் நான் நடிக்க முடியாது, எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னால், இந்த பாரு, உன் தம்பியை பற்றி யோசிச்சு பாரு, உன் தம்பிக்காக கூட நீ வந்து ஒத்துக்க மாட்டியா, நான் உன்னை கட்டாயப்படுத்தலை, இப்போ எங்களோட குடும்பம் வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கு, என்னோட தங்கச்சி இறந்து போயிட்டா, ஸோ நீ வந்து தான் வந்து அதை சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறா. இந்த மாதிரி என்னோட தங்கச்சி வந்து அந்த வீட்டை வந்து நல்லபடியாக கைப்பற்றிட்டா, அப்புறம் வந்து அவள் வந்து இறந்து போயிட்டா, இதனால அந்த வில்லன்கள் வந்து இந்த மாதிரி மறுபடியும் அந்த வீட்டை வந்து எங்ககிட்டேருந்து பறிக்க பார்க்குறாங்க, என்னோட ரோஹிணி வந்து வந்தால் மட்டும்தான் அந்த வீடு எங்களுக்கு சொந்தம்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் நான் இப்போ உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு ஒத்துக்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தையெடுத்து கும்பிட்டு கெஞ்சிட்டு இருக்கா. அந்த சீனை கட் பண்ணா இங்க வேலுவையும் சசியையும் தான் காட்டுறாங்க. பாதியா இவங்க எல்லாரையும் வசமா வச்சு செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இருக்கட்டும், இந்த வந்து சொத்து வந்து எனக்கு மட்டும்தான் அப்படின்னு இவன் சொல்ல, அந்த பாரு, எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சசியும் சண்டை போடுறா. 2 பேரும் மாற்றி மாற்றி ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, இவங்க எல்லாத்தையும் வீட்டை விட்டு வெளில துரத்திட்டு நம்ம 2 பேரும் 50-50 எடுத்துக்கலாம், என்ன சொல்கிற, இல்லைனா இந்த வீட்டை வித்துடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பாட்டி வெளியிலேருந்து கேட்டு ரொம்ப வந்து கஷ்டப்படுது. அப்புறம் அங்கேருந்து டைனிங் டேபிளில் உட்காந்து தடுமாறி விழப்போது. உடனே எல்லாரும் வந்து அவங்களை உட்கார வச்சு தண்ணி கொடுக்குறாங்க. என்னாச்சுன்னு கேட்டால், இந்த மாதிரி சசியும் வேலையும் இந்த வீட்டை வந்து விற்க போகிறாங்களா, இப்போவே வந்து நம்மளை வீட்டை விட்டு வெளில துரத்த போகிறாங்களா, இதெல்லாம் என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. அதோட இங்கே துர்கா சொல்கிறா, இல்லை இல்லை, நீங்கள் சொல்கிற எதுக்கையுமே நான் ஒத்துக்க மாட்டேன், நான் சம்மதிக்க மாட்டேன், நீ ஏதோ பிளான் போட்டுட்டு இருக்க, நான் ஒன்றும் உன்னோட தங்கச்சி இல்லாத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ அப்படின்னு இவ திமுறா பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே அவளோட துர்கா
அக்கா தம்பிக்கார ஓடி வந்து, "அக்கா இந்த மாதிரி நான் ஸ்கூலுக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குக்கா, எனக்கு யூனிஃபார்ம் வாங்கணும், அதுக்கெல்லாம் காசு வேணும்க்கா" அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா இந்த பாரு நான் உனக்கு காசு வச்சுருக்கேன், கூடிய சீக்கிரம் உன்னை ஸ்கூலில் சேர்த்துருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்கும்போது உடனே இதை பார்க்குற பிரேம் வந்து காசு எடுத்து கொடுத்து, "இந்த பாரு" அப்படின்னு சொல்லிட்டு பையனை அனுப்பி வச்சுட்டு இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். "இந்த பாரு நாங்கள் சொன்னது தான் திரும்பியும் சொல்கிறோம், உனக்கு காசுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது, நாங்கள் கேரண்டி. என் குடும்பத்தில் மட்டும் நீ ரோஹிணி மாதிரி வந்து நடிச்ச அப்படின்னா கண்டிப்பாக வந்து உனக்கும் பணம் வரும், உன்னோட தம்பியையும் நல்ல ஸ்கூலில் சேர்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் வாஷ் பண்ண இவ தென்னு முழிச்சிட்டு இருக்கா. இவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. "நான் யோசிச்சு சொல்கிறேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அதை விட இங்கே பிரேம் சித்தார்த்துக்கு கால் பண்ணி, "என்ன நடந்துட்டுருக்காங்க, எல்லாம் ஓகே தானே?" அப்படின்னு கேட்டால், "இல்லை பெரிய பிரச்சனை ஆகிட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்களை கழுத்து பிடிச்சி வெளில தள்ளிடுவாங்க போல், பாட்டிலாம் ரொம்ப மனசொடிஞ்சு போயிட்டாங்க" அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லிகிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டு பிரேம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அப்படியே வந்து புலம்பிகிட்டு இருக்கான். "வா வீட்டுக்கு போகலாம், இந்த நேரத்தில் நம்ம அங்கே கூட இருக்கணும்" அப்படின்னு உடனே சீமா சொல்கிறா. "கண்டிப்பாக துர்கா வருவா பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ இன்னும் அந்த வந்து பொண்ணை நம்பிட்டு இருக்கியா, அவளை வரமாட்டா" அப்படிங்கிற மாதிரி அவனும் கத்திட்டு இருக்கான். அப்போ காலிங் பில் அடிக்கிற சவுண்டு கேட்குது. யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே துர்கா தான் வந்து நிற்கிறா. அவளை பார்த்த பிரேம் சீமா 2 பேருக்குமே ரொம்பவே சந்தோஷமா இருக்க. உடனே, "நீ நடிக்க ஒத்திக்கிட்டியா?" அப்படின்னு கேட்டா, "ஆமாம் நான் ஒத்திக்கிட்டேன், ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால என்னோட தம்பிக்கும் நல்ல லைஃப் இருக்குங்கும் போது நான் ஏன் வேணான்னு சொல்லணும், கவலைப்படாதீங்க, நான் வந்து உங்களோட தங்கச்சியாக நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிறேன்" அப்படின்னு சொன்ன உடனே, "ஓகே உனக்கு நடிக்க தெரியுமாங்கிற மாதிரி பிரேம் கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு தான் அவன் சொல்கிறேன், "அந்த பாருங்க நான் சின்ன வயசுலேருந்து நாடகத்தில் நடிச்சிட்டு இருக்கேன், இந்த மாதிரி ட்ராமா பண்ணுறதுலாம் எனக்கு கை வந்த கலை, இந்த உங்களோட தங்கச்சி ரோஹிணி இருக்கல்ல, அவள் எப்படி பண்ணுவா எப்படி நடந்துப்பான்னு மட்டும் சொல்லிக் கொடுங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், என் மேலே சின்னதாக கூட யாருக்குமே டவுட் வராது, அவ்வளோ சூப்பராக நடிப்பேன்" அப்படிங்கிற மாதிரிலாம் இவ பேசிகிட்டு இருக்கா. அப்பதான் வந்து பிரேம் சொல்றான், "எல்லாம் ஓகே தான். ஆனா என்னோட அண்ணன் கூட வந்து நீ வந்து நெருக்கமா இருக்கக்கூடாது. அவங்க கூட தள்ளியே இருக்கணும்னு" சொன்ன உடனே துர்காவுக்கு கோவம் வருது. "ரொம்ப ஓவரா பண்றீங்க. உங்க அண்ணனை வந்து நான் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அது ஒத்துக்கிறேன்னா, இப்படிலாம் பேசுனீங்கன்னா நான் பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்லும்போது, "ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மறுபடியும் அவளை சமாதானப்படுத்தி, அதோட வந்து சீமா வந்து அவளுக்கு அழகா வந்து ரோகிணி மாதிரியே ட்ரெஸ்லாம் பண்ணி அழகா உட்கார வைக்கிறா. அவளை பார்க்கறதுக்கு அப்படியே அச்சசல் நம்மளோட ரோகிணி மாதிரியே ரெடி ஆயிடுறா. பார்த்து நம்மளோட பிரேமே அசந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸில் உள்ள எல்லார பற்றியுமே வந்து ஃபோனில் வந்து சீமா காட்டிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி இவங்க பெரிய பாட்டி, இவங்க சின்ன பாட்டி, இவங்க வந்து பாவி, உமா அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இவளுக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ இவ்வளோ பெரிய குடும்பமா, இவ்வளோ பெரிய பேரெல்லாம் நான் எப்படி தான் ஞாபகம் வச்சுக்கிறது, எனக்கு தூக்கமாக வருதே அப்படிங்கிற மாதிரிலாம் இவள் டயர்டாகி பேசிகிட்டு இருக்கா. "அந்த பாரு நீ இப்படிலாம் பேசக்கூடாது, வீட்டில் இருக்கிறவங்க யாருக்குமே வந்து உன்னை பற்றின சின்னதாக கூட சந்தேகம் வரக்கூடாது, ரோகிணி எப்படிலாம் இருப்பான்னு நான் எல்லாத்தையும் சொல்லித்தரேன், நீ பர்ஃபெக்டாக நடக்கணும்" அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து துர்காவும், "ஓகே ஓகே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதெல்லாம் நான் பர்ஃபெக்டாக பண்ணிடுறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன், இப்போ தானே வந்து நீங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கீங்க, ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் பண்ணணும்னா எப்படி பண்ணுவா இந்த துர்கா, எனக்கு கொஞ்சம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க" அப்படிங்கிற மாதிரிலாம் இவ சொல்லிகிட்டு இருக்கா. அப்புறம் கொஞ்ச நேரம் நானும் என் தம்பியை ரெஸ்ட் எடுக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை கூட்டிட்டு போயிடுறா. இதெல்லாம் பார்க்குற பிரேம் வந்து இவ வந்து இதுக்கு சரியப்பட்டே வரமாட்டா. அதுவும் இந்த சசி வேலுல இவளை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுவாங்க இவ ரோகிணியே இல்லைன்னு சொல்லிட்டு. இவளோட ஸ்லாங்கு கூட எப்படி இருக்குன்னு பார்த்தல அப்படின்னு சொல்லும்போது, வேற வழி இல்லை, நமக்கு இது ஒன்று தான் இருக்க வழி, இவளை கூட்டு போனால் மட்டும்தான் பரத்வாஜ் வீட்டை வந்து நம்ம மீட்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே பரத்வாஜ் வீட்டை காட்டினா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டு அழுறாங்க. இந்த வீட்டை விட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்குற சித்தார்த்துக்குமே நம்மளால எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன உறுத்தலோட இருக்கான். பாட்டியும் வந்து இந்த வீட்டில் எவ்வளோ ஞாபகங்கள் இருந்துச்சு, எல்லாத்தையுமே அழிச்சிட்டு நம்ம போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழறாங்க. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோடு காத்திருங்கள். பாய்.